வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ZEGO யுவா GoPro ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்டர் வந்து நம்மளுக்கு இருக்குது. நிறைய பேர் இது வாங்கிட்டு இருக்காங்க. அமேசானில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லர் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ப்ரொஜெக்டர் தான். ஸோ நீங்கள் அமேசானில் பார்த்தீங்கன்னா போதும், இது 5000 பேருக்கு மேலே இந்த ப்ரொஜெக்டர் வந்து எவ்ரி மந்த்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ரொஜெக்டரோட கம்ப்ளீட் ஃபுல் ரிவ்யூ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களோட அந்த ZEGO சீரீஸ்லேயே வந்து இது வந்து ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ப்ரொஜெக்டர் அப்படிங்கிறதுனால இதோட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம். ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த ப்ரொஜெக்டர் ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து எப்படி நீங்கள் ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கணும் அப்படிங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷனை சொல்லிடுறேன். எல்லாருமே வந்து நம்ம வந்து ப்ரொஜெக்டர் வாங்கினாலும் இந்த 4K அப்படிங்கிற ஃபேன்சி நேம்ஸ்லாம் வந்து பார்த்துருப்போம். ஆனால் இந்த 4K அப்படிங்கிறத எதை சொல்கிறாங்க அப்படின்னா, இது 4K ரெசல்யூஷன் வர சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான். யாருமே நேட்டிவ் ரெசல்யூஷன் பார்க்குறது போகிறது கிடையாது. ஸோ எல்லா ப்ரொஜெக்டருக்கும் ஒரு நேட்டிவ் ரெசல்யூஷன் இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்துருப்பீங்க. ஒயிட் வித் எல்லோ ஒரு பாக்ஸ் ப்ரொஜெக்டர் டைப் வந்து 2000 ரூபாய் 3000 ரூபாய் அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் 5000 வரை விற்கிறாங்க. ப்ரொஜெக்டர் நீங்கள் 5000 கொடுத்து வாங்குறதுக்கு அது ஒர்த்தே இருக்காது. ஸோ இதோட நேட்டிவ் ரெசல்யூஷன் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 240 பிக்சல்ஸ். அதாவது நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோவில் வந்து 240 பிக்சல் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு மேக்ஸிமம் அவுட்புட் கிடைக்குமோ, ஸோ அந்த அவுட்புட் தான் இந்த ப்ரொஜெக்டரில் இருக்கும். ஸோ அந்த அவுட்புட் கூட உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா நீங்கள் ஒரு யூடியூப்பில் உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க நேரம் வந்து அதோட பிரைட்னஸ் லெவல் இருக்குது. ஸோ அது எல்லாமே இன்ஃப்ளூன்ஸ் ஆகும். பட் நீங்கள் நம்ம வீட்டில் வந்து பிரைட்டான ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஈவன் அந்த குவாலிட்டி கூட கிடைக்காது. ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் ஆஃபீஸ் யூஸ்க்கு தானே, ஒரு ப்ரெசன்டேஷனுக்குன்னு இதை வாங்கிட்டு போயிடுறோம். ஆனால் வாங்கிட்டு போனப்புறம் நம்மளுக்கு இருக்கிற ஒரு பெரிய இஷ்யூ என்ன அப்படின்னா, இது கண்டிப்பாக சப்போர்ட் ஆகாது. நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கு கூட அந்த ஃபாண்ட் சைஸ் எதுவுமே விசிபிளாக இருக்காது டே லைட் என்விரான்மெண்ட்டில். எப்போவுமே ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கினா அந்த நேட்டிவ் அப்படிங்கிற ரெசல்யூஷனை பாருங்கள். இந்த நேட்டிவ் ரெசல்யூஷன் வந்து இப்போ நான் சொல்கிற ப்ரொஜெக்டரில் வந்து 1080p கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு ரெசல்யூஷன். ஸோ ரெண்டாவது ஒரு விஷயம் நம்ம பார்க்குறது வந்து இந்த கான்ட்ராஸ்ட் ரேஷியோ அப்படின்னு இருக்கும். அதாவது அதுதான் அந்த கலர் டிவியேஷனோட என்ஹான்ஸ்மெண்ட்டை வந்து குறிக்கும். நான் அதுக்குள்ளாடி ரொம்ப போக விரும்பலை. ஸோ இந்த கான்ட்ராஸ்ட் ரேஷியோங்கிறத ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்து வாங்கிருக்கணும். மினிமம் ஒரு 5000:1 இருக்கிறது மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 4000:1 பார்க்கணும். இந்த நிறைய லோக்கல் ப்ரொஜெக்டர்ஸில் வந்து என்னென்னா 1000, 400:1, 600:1 அந்த மாதிரி கூட நிறைய ப்ரொஜெக்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த கான்ட்ராஸ்ட் ரேஷியோ எவ்வளோ அதிகமாக இருக்குதோ அவ்வளோ அதிகமாக பிக்சர் குவாலிட்டி இருக்கும். ஸோ மூணாவது வந்து நீங்கள் இந்த பீக் பிரைட்னஸ், அப்புறம் இதோட மேக்ஸிமம் ஸ்க்ரீன் சைஸ் என்ன, ஸோ இது ஆட்டோ கீ ஃப்ரேம் சப்போர்ட் ஆகுதா அப்படிங்கிறது, பிரைட்னஸ் அப்படிங்கிறத விஷயத்தையும் பார்த்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அதோட நேட்டிவ் ரெசல்யூஷன் என்ன, அட்லீஸ்ட் அது ஒரு 720pயாவது இருக்கணும். அப்போ தான் அது கொஞ்சமாவது நல்லாயிருக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அதில் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அட்லீஸ்ட் ஒரு 4000:1 இருக்கணும். ஸோ இப்போ இந்த ZEGO யுவா GoPro ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் நேட்டிவ் 1080p அப்படிங்கிற இந்த ப்ரொஜெக்டருக்கு வரலாம். ஸோ இதோட முக்கியமான ஃபியூச்சர்ஸ் என்னென்னா, இது 1080p நேட்டிவ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறது ஒரு ரீசனபிளான ஒரு பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்குறது. ஸோ அந்த ப்ரொஜெக்டர் எடுத்து நீங்கள் ஒரு வாலில் ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஆட்டோ கீ ஃப்ரேம் ஆயிரும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் அந்த ப்ரொஜெக்டரை வந்து ஒரு சைடு வந்து நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்றவாறு செட் ஆயிரும். நீங்கள் மேனுவலாக அந்த கீ ஃப்ரேமிங் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலாக ப்ரொஜெக்டர்ஸில் பார்த்துருப்பீங்க, அது இன்க்ளைண்டாக ஒரு சர்ஃபேஸில் இருக்கும். அதே மாதிரி ஆட்டோவாக ஃபோக்கஸ் ஆகாது. ஸோ இது எல்லாமே நம்ம மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த ப்ரொஜெக்டர் அப்படி இல்லை, ரொம்ப ஈஸி டு கோ, நல்லாவே ஒர்க் ஆகுது. நான் பலமுறை இதை வந்து ஒர்க் பண்ணி பார்த்துட்டேன். நீங்கள் ஒரு இடத்துல வச்சிட்டிங்கன்னா உங்கள் டிஸ்டன்ஸ்க்கு ஏற்றவாறு உங்கள் ஸ்க்ரீனோட இன்டர்ஃபியரன்ஸ் எதுவும் இல்லாமல் எந்த ஏரியாலாம் பிளெயினாக இருக்கும் அந்த ஏரியாவுக்கு அதுக்கேற்றவாறு அழகாக கீ ஃப்ரேம் ஆயிடுது. அதோட நீங்கள் ஃபோக்கஸையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபோக்கஸும் ஆட்டோ ஃபோக்கஸாக அது நீட்டாக ஆயிடுது. ஸோ இது ஒன் ஆஃப் த ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அதனால தான் இதோட ப்ரைஸ் பாயிண்ட் வந்து கொஞ்சமே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஆட்டோ கீ ஃப்ரேம் வேண்டாம், நான் மேனுவலாக பண்ணிடுவேன் அப்படின்னாலும் இந்த மிஷினில் நீங்கள் பண்ணிக்கலாம் மேனுவலாக. அப்படி இல்லை, நான் மேனுவலாக பண்ணாலும் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற நேரம் நீங்கள் கொஞ்சம் கம்மியான காசுக்கே இந்த ப்ரொஜெக்டரை நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ இதோட லெஸ் வெர்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் அதை வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வாங்கலாம். ரெண்டாவது விஷயம், இதில் வந்து Android 13 சப்போர்ட் ஆகுது. ஸோ நீங்கள் இதில் பேசிக்காக இருக்கிற மிரர் காஸ்ட், அப்புறம் யூடியூப், ப்ளே ஸ்டோரில் இருக்கிற நிறைய ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுவுமே லேக் இல்லாமல் இருக்குது. ஸோ நிறைய டிவிஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம், நிறைய லேக்ஸ் இருக்கும். பட் இது நல்ல ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. நல்ல எந்த ஒரு லேகும் லேட்டன்சியும் இல்லாமல் ப்ளே ஆகுது. பட் இந்த மாதிரி மிரர் காஸ்ட் பண்ணாலும் நீங்கள் ஹையர் ரெசல்யூஷனில், அதாவது 1080p மேலே வச்சிங்க அப்படின்னா சின்ன ஜர்க் ஒரு ஃப்ரேம் ட்ராப்ஸ் வந்து எப்போவாது நோட்டீஸ் பண்ணுறதா இருக்குது. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் உங்கள் ஒரு பென்ட்ரைவில் வந்து இல்லை HDMIயில் வந்து மாட்டிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த ஃப்ரேம் ட்ராப்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இல்லை, நான் பென்ட்ரைவில் காப்பி பண்ணிட்டு போனாலும் கிறிஸ்டல் கிளியராக ஓடிச்சு. எந்த ஒரு ஃப்ரேம் ட்ராப்ஸோ எதுவுமே நான் வந்து என்கவுண்டர் பண்ணல. பட் நீங்கள் இந்த மாதிரி யூடியூப்பில் போட்டு மிரர் காஸ்ட் பண்ணினாலும் சில ஃப்ரேம் ட்ராப்ஸ் அப்பப்போ வந்து
ரொம்பவே விசிபிளாக தெரிஞ்சிருச்சு. இதில் ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது 4K வேறு சப்போர்ட் பண்ணும். 4Kங்கிறது 4K வீடியோ வந்து ப்ளே ஆகிறது தான் இந்த 4K சப்போர்ட் அப்படிங்கிறது. ஸோ உங்களோட ஃபைல் சைஸ் வந்து 4Kயில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் அது போட்டுக்கலாம். ஆனால் பட் அது ப்ளே ஆகிறது 1080p தான் ப்ளே ஆகும். அது மட்டும் இல்லை, இது வந்து 4 times கிளாரிட்டி பிரைட்னஸ் வந்து அதிகமாக மற்ற மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரொஜெக்டரோட அதிகமாக இருக்கும் அப்படின்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. கலர் டெப்த் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே மாதிரி வால்யூம் வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு ரூமில் எந்த நாய்ஸும் இல்லாமல் இருக்கிற ரூமில் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் எக்ஸ்டர்னல் இதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி AX போர்ட் இருக்குது. நீங்கள் வேறு எக்ஸ்டர்னலாக வேணால் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். HDMI போர்ட் மூலமாக கூட உங்களோட ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத்தே இன்பில்டாக 5.0 கொடுத்துருக்கிறதுனால உங்களோட ப்ளூடூத் டிவைஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பெட்டர் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு காம்பேக்டான சைஸ். எனக்கு இதில் பிடிச்சதே என்ன அப்படின்னா, நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். ரொம்ப ஒரு காம்பேக்டான சைஸ். இந்த ஸ்டாண்டை வந்து நீங்கள் ஈஸியாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. ஸ்க்ரீனிங் வந்து அவங்களே இன்பில்டாக ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை மிரர் கேஸ்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இதில் அவைலபிளாக இருக்குது. கம்ப்ளீட்டாக இது ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பட் ப்ரொஜெக்டரில் பார்ப்பீங்க. ரொம்ப வந்து ஒர்க் பண்ணாமல் ஈஸியாக ப்ரொஜெக்டரை ப்ளக் பண்ணி ஆன் பண்ணோன்னா வந்து உங்களுக்கு டிவி மாதிரி உடனே ஆன் பண்ணி நான் எந்த செட்டப்புமே பண்ணாமல் எனக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த வெர்ஷனை வாங்க சொல்லுவேன். ஸோ இந்த மாடலில் வந்து நிறையா இருக்குது இந்த பிராண்டில். ஸோ இந்த மாடல் வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருந்தாலும் அதுக்கு கண்டிப்பான ஒரு ஒர்த்தான ஒரு டிவைஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இல்லை எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக தான் வாங்கணும் அப்படின்னா இவங்களே 6000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்களோட மாடல்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். யுவா கோ அப்படின்னு ஒரு மாடல் வச்சுருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து அமேசானில் வந்து 6000 தான் வருது. அதே மாதிரி யுவா கோ ப்ரோ அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இந்த யுவா கோ ப்ரோ அப்படின்னா வந்து நீங்கள் தான் ஆட்டோமேட்டிக்காக அந்த கீ ஃப்ரேம்லாம் பண்ண வேண்டியது வரும். அதாவது ஃபோக்கஸிங்காக இருக்கட்டும். ஸோ அந்த இர்ரெகுலராக இருக்கிற ஸ்க்ரீனை வந்து கரெக்டாக வைக்கிறது நீங்களாக தான் இருக்கும். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் வெர்ஷனில் தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேசிக் வெர்ஷனில் உங்களுக்கு வந்து அதே மாதிரி இந்த ஆண்ட்ராய்ட் சப்போர்ட் இருக்காது. ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த ப்ரொஜெக்டர் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ரொஜெக்டரோட சிம்பிள் ரிவ்யூ. ஸோ இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் ருஜு ஃபார் இன்கம்.